பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி விருச்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார். சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தியிருக்காரு. ராகுவும் அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1/1/2025 புத்தாண்டு பிறகுது. நாட்டு மக்கள் அனைவருக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும், புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நேயர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் வரும். இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தான் என்ன தசை பற்றி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனே கிடைக்க வணங்குகிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இப்போ நாம் மேச ராசியை பார்ப்போம். மேச ராசி அப்படின்னா அற்புதமான ராசி, முதல் தரமான ராசி. எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குன்னு நினைப்பாங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்பர் 1. கல்லூரியில், ஸ்கூலில் லீடராக இருப்பாங்க. அரசாங்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அரசியலில் இருப்பாங்க. இராணுவம், போலீஸ் இதில் இருப்பாங்க. இவங்க பரம்பரையில் யாராவது ஒருத்தர் மருத்துவராக இருப்பாங்க. இது மாதிரி மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறது யாருன்னா அந்த மேசராசி தான். இது ஒரு நெருப்பு வீடு, மழை சார்ந்த பகுதிகள்னு சொல்கிறது. உண்மையிலேயே ஒரு நல்ல ராசி. சரி, இந்த டிசம்பர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பாயிண்ட்டு, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அது ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம், அதுக்குள்ளே போவேன்னா. என்றைக்கு குரு 2ஆம் இடத்துக்கு வந்தாரோ அதுலேருந்து உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி பணம் வந்துக்கிட்டு இருக்குது. 2ஆம் இடம் புதிய வரவு. அப்போ குழந்தை பிறந்திருக்கும், அதாவது குழந்தை கரு உருவாகியிருக்கும். குரு தான் ஆசிரியர். குருன்னா ஒரு சுப கிரகம். அப்போ இந்த 2ஆம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு? 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் இருக்காது, வியாதி குறைஞ்சிருக்கும். அடுத்து எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. மாங்கல்யஸ்தானம், ரகசியஸ்தானம் சொல்கிறது. அப்போ திருமணம் ஆகிருக்கும். இந்த புதன் யார்? உங்களுக்கு 3, 6 கூடையவர், நல்லவர் கிடையாது. அப்போ அவரையும் குரு பார்க்குறாரு. அப்போ கடன் இல்லை, எதிரி இல்லை, கோர்ட்டு கேஸ் வெற்றியாக இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். உங்களுக்கு 5 கூடைய சூரியன், திரும்ப அவருக்கு 5, உங்களுக்கு 9, பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது. அப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு வீட்டில் போய் சூரியன் இருக்கார், நட்பு பெறாரு. குரு வீட்டில் சூரியன் நட்பு பெறாரு. அப்போ அப்பானால யோகம். சூரியன் யார்? அப்பா. சூரியன் யார்? அரசாங்கம். சூரியன் யார்? மருத்துவம். இப்படி சொல்கிறது. குழந்தை, சூரியன் குழந்தைக்கு அவரும் வருவார். குரு எப்படி குழந்தைக்கு காரகனோ அதே மாதிரி சூரியனும் குழந்தைக்கு வருவார். அப்போ நல்ல இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியம் உண்டு. சுக்கிரன் 10ல் இருக்கலாம் எல்லாருக்குமே. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அங்கே போய் சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம், நல்லது. அப்போ கலை சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, நடிப்பு துறையில் இருக்கிறவங்க, எழுத்துத்துறை, அதே மாதிரி உணவுத்துறை, இப்படி கலை சார்ந்த தொழில், டிராயிங்கு, ஸ்டிச்சிங், டைலரிங், இது மாதிரி கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பர். 11ல் சனி பகவான், ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். இந்த சனி பகவான் இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே ஒரு கணிசமான அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார். 12ல் ராகு,
அது அவர் நகர்ந்துருவார். நகர்ந்துட்டார்னா இன்னும் சிறப்பு. ரைட். இதில் என்ன சார் மைனஸ் அப்படின்னா, இந்த ராசிக்கு ராசிநாதன் யாருன்னா செவ்வாய். அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். எப்படி இருக்கார்? பலம் குறைவாக இருக்கார். செவ்வாய்க்கு இது கடக வீடு, தாய் வீடுன்னு சொல்கிறது, அன்னை வீடுன்னு சொல்கிறது, சர வீடு, நீர் வீடுன்னு சொல்கிறது. அங்கே போய் ராசிநாதனே இருந்தால் அது நீச்சமாக இருக்குது. ஆனால் சந்திரன் வீடு, இவருடைய நண்பர் வீடு, செவ்வாய்க்கு சந்திரன் நண்பர், அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கார். சர வீட்டில் இருக்கார். சரம்னா ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ உங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் இங்கேருந்து இங்கே நகர்றதுக்குள்ள அதிகமான உழைப்பு இருக்கும். தொழிலுக்காக, வேலை வாய்ப்புக்காக உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்க செவ்வாய் எங்கே பார்க்குறாரு? இவர் 4ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் என்ன? களத்திர ஸ்தானம். சுக்கிரன் யாரு? களத்திரக்காரன். களத்திரக்காரன் சுக்கிரன், களத்திர ஸ்தானம் சுக்கிரன். அந்த இடத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு. திரும்ப களத்திரக்காரனையும் பார்க்குறாரு. இவரை குருவும் பார்க்குறாரு. திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது. கரெக்டாக திருமணம் நடந்துடும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபுத்தி இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டு. குரு பார்வையில் சுக்கிரன், செவ்வாய் ராசிநாதன் பார்வையில் களத்திரஸ்தானம். திரும்ப அவர் எங்கே பார்க்குறாரு? 7ஆம் பார்வையாக களத்திரக்காரனையும் பார்க்குறாரு. ஆண்களோட பெண்களுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம் திருமணத்துக்கு. ஏன்னா மாங்கல்யக்காரன், மங்களகாரன் சொல்கிறது யார்? செவ்வாய். அவர் சுக்கிரனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. குருவும் பார்க்குறாரு. ஒரு திருமணம் நடக்கணும்னா அவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அப்போ பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அப்போது இந்த யோகங்கள் எப்படி இருக்குது? கொட்டி கிடக்குது மேசத்துக்கு. எல்லா வகையிலையும் இன்னைக்கு பிறந்திருக்க குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் நோய் இல்லை, கடன் இல்லை, திருமண யோகம் உண்டு, அரசாங்கம் அரசியலில் யோகம் உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 11ஆம் இடத்து சனி நிறைய பேசிட்டோம். ஆக இந்த மாதம் முழுவதும் கொடிகட்டி பறக்கும் ராசி எது? மேசராசி. புது வரவு உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ல் குரு, ராசிநாதனுக்கு 11ல் குரு. அப்போ லாபம் லாபம் லாபம், லாபத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு வகைக்கு புதன் 8ல் இருக்கலாம். 6ஆம் வீட்டு கிரகம், 3ஆம் வீட்டு கிரகம் 8ல் போயிருந்தால் இதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் உண்டு. 8ஆம் இடம் என்பது ரகசியத்தை சொல்கிறது. அதில் போய் புதன் இருந்தால் அப்போ புலனாய்வுத்துறை, ரகசியம், இருட்டு இதெல்லாம் சொல்கிறது 8ஆம் இடம். அங்கே போய் புதன் இருக்குது. புதன் யார்? கணக்கன். அப்போது வரவு செலவில் கவனமாக இருந்துக்கணும். குரு 2ல் இருக்கார், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி சூரியன் பாக்கியத்தில் இருக்கிற எல்லா வகையின் சிறப்பு. மைனஸ்னா ராசிநாதன் நீச்சம் ஆகக்கூடாது. அது பெரிய அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் உடல் நிலையில் கவனம். ராசிநாதன் நீச்சம் ஆனால் என்ன செய்யும்? சோர்வு, அசதி, இரத்த கொதிப்பு, ப்ரெஷர், சுகர், இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வயசில் உள்ளவங்க. மற்றபடி இந்த மாதம் சிறப்பு. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு. சூப்பர். மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. குழுக்கள் வங்கலில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வெற்றி வெற்றி வெற்றி. ஓம் நமச்சிவாய.